அப்படிம்பாரு. எஸ்ஜே சூர்யா பேசும்போது ஒரு சிரிப்பு சிரிப்பார். அந்த சிரிக்கும் போது அப்படிம்பாரு. நான் அவரை மீட் பண்ணும்போது கவனித்தேன், நிஜமாக சிரிக்கிறார். அந்த மாதிரி படத்தில் இல்லை, நிஜ கேரக்டரே 2 விதமாக சிரிக்கிறார். சின்னதாக சிரிப்பார், ஒன்று அப்படிம்பாரு, ரொம்ப எக்ஸைட் அப்படிம்பாரு. ரொம்ப எனக்கு ஈர்ப்பாக இருந்தது. நான் சொன்னேன், சார் உங்கள் இந்த சிரிப்பு அப்படியே லாக் பண்ணுங்கள் நம்ம கேரக்டர். எந்த சிரிப்பு சார் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி சிரிச்சிங்களே அதான் சார். இல்லை எனக்கு எப்படி சிரித்தேன் இல்லை வேடிக்கை என்னென்னா, அவர் எப்படி சிரித்தார் நான் பண்ணி காமிக்கணும் அவருக்கு அப்படின்ட்டு இப்படி தான் சார் சிரிச்சிங்க அப்படியா சார் நான் அப்படியே பண்ணிடுறேன். இது என்னங்க உங்களுக்கு ரொம்ப பாலிடிக்ஸ் பிடிக்கும்? அப்படி இல்லைங்க, எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் அதில் எதுவும் எந்த ஒரு இதையும் மாட்டிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் படம் பண்ணுவார்னு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேறு பண்ணணும்னு தான் ஆசை. அப்படி தான் பண்ணிட்டு வரேன். ஆனால் அந்த படங்கள் கொஞ்சம் நிறைய க்ளோஸ் டு காமன் மேனாக இருக்கிறதுனால ஏன்னா நிறைய நல்ல மெசேஜ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எல்லா பொதுமக்களும் நினைக்கிறதா இந்த மாற்றங்கள்லாம் வரணும் மாதிரி நானும் ஒரு பொதுமக்களாக இந்த மாற்றங்கள்லாம் எல்லாம் மனசில் வச்சுக்கிறாங்க, நீங்கள் காமிக்கிறீங்க. எங்களுக்காக மீடியா இருக்கிறதுனால காமிக்கிறது. அப்போ பாலிடிக்ஸ் உங்களுக்கு ஃபிலிம் மேக்கராக நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார்? நான் நாடகத்துலேருந்து தான் வந்தேன். ஆக்சுவலாக நாடகத்தில் காமெடி ரோல், கேரக்டர் ரோல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தால் நிறைய நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். பார்த்தா நான் 2-3 படம் பண்ணேன், அது பெருசாக ஒர்க் ஆகலை. அப்படின்னா சரி அப்போது நமக்கு இது இல்லை ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ண அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண டைம் ஒரு 19 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது அந்த கிராஃப்ட் பிடிபட்டுச்சு, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது க்ளோஸ் ஆகிடுச்சு. நானே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன்னு என்னமோ தெரில. ஓகே டைரக்ஷனில் போயிடலாம். சப்போஸ் கேட்டால் நடிப்பீங்களா? இல்லை கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. அன்னை உள்ள மனநிலையை பொறுத்தது. ஜென்ரலி வேலை இருக்கும், அதனால் போக முடியாது. இப்போ சமீபத்தில் கூட கேட்கும்போது 2 படம், இந்த பக்கம் இந்தியன், இந்த பக்கம் கேம் சேஞ்சர். அந்த கேப்பில் எப்படி போய் நடிக்க முடியும்? ஸோ அவங்க சொன்னாங்க, ஷூட்டிங் வேணாலும் நீங்கள் எப்போ வரீங்களோ கொஞ்சம் தள்ளி வைக்கிறோன்னு. சரி 1 மாதம் தள்ளி வைக்க முடியும், ஒரு படம் முடிகிற வரைக்குமாவே தள்ளி வைக்க முடியும்? ப்ராக்டிக்கலாக சாரி, ரொம்ப தேங்க்ஸ். யாருன்னு கேட்காதீங்க. ரொம்ப இப்படி யோசிச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸு. ஜனங்க கொஞ்சம் ஆசைப்பட்டிருப்பாங்க, நடிச்சிருந்தா நல்லா. நம்மளோட நல்ல நடிகர்லாம் இருக்காங்க சார். பட் எல்லாருமே எதிர்பார்க்கறது டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற அதுவும் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுமையாக புதுசு தான் ரசிக்கிறாங்க. அது மாதிரி பாட்டு அப்படின்னா சங்கர் சாருடைய பாடல்கள் தான் பார்க்கணும். பிரம்மாண்டமும் இருக்கும், மூமெண்ட்ஸும் இருக்கும். அதில் டான்ஸ் மாஸ்டருக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பீங்க. அது ஏன் அந்த டான்ஸ் மேலே அவ்வளோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்? ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. பாட்டு டான்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல. லைக் எங்கள் ஊர் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள் பாடகர்களாகட்டும், வாத்திய கருவிகளாகட்டும், எல்லாமே போனீங்கன்னா அந்த கும்பகோணம், நான் சின்ன வயசில் சம்மர் ஹாலிடேஸ் ஒரு தெருவில் போனீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டுகிட்டு இருக்கும். அப்புறம் வயலின் சத்தம் கேட்கும், மிருதங்க சத்தம் கேட்கும், அப்படியே தான் இருக்கும். அது மேபி என்னன்னு தெரில, அந்த ஊரில் பிறந்தனாலே. ஆமாம், நம்மளுடைய சொந்தக்காரங்களும் கொஞ்சம் மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்க லைக் ஃபேமிலியில்.